எதுக்காக விநாயகரையும் துளசியையும் ஒரே இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? துளசி சின்ன வயசுல இருந்து விஷ்ணுவோட தீவிர பக்தியாக இருந்திருக்கிறாங்க. துளசி தினமும் கங்கை நதிக்கரையில உள்ள விஷ்ணுவோட கோவிலுக்கு போயிட்டு நதியில நீராடிட்டு விஷ்ணுவை வழிபடுறத வழக்கமாக கொண்டிருந்தாங்க. இப்படி ஒரு நாள் கங்கையோட மறுக்கரையில பிள்ளையார் தியானத்துல அமர்ந்திருக்கிறத பாக்குறாங்க. பிள்ளையாரோட தேஜஸ கண்டு மயங்கிய துளசி அவர் மேல காதல்ல விழுறாங்க. உடனடியாக இந்த விஷயத்த போய் பிள்ளையார்கிட்ட சொல்றாங்க. அதற்கு பிள்ளையார் தனக்கு தன்னுடைய அன்னை போல இருக்கும் பொருத்தமான பெண்ணையை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால துளசிக்கு கோபம் வருது. ரெண்டு பேருமே மாறி மாறி ஒருவருக்கொருவர் சாபமிட்டு கொண்டாங்க. பிள்ளையார் கொடுத்த சாபத்தோட விபரீதத்தை உணர்ந்த துளசி தான் செய்த தவற உணர்ந்து பிள்ளையார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க பிள்ளையாரும் தான் அளித்த சாபத்தையே வரமாக மாற்றுறாரு. அதன்படி விஷ்ணுவோட அருளால துளசி புனிதமான துளசி செடியாக மறுபிறவி எடுப்பாய் அப்படின்னு சொல்லியும், ஆனா நீ என்னிடம் இருந்து எப்பவுமே விலகித்தான் இருப்பாய், என்னை உன்னை கொண்டு பூஜிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வரமளித்தாராம்.